நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கு ஃபுல் ஃபினிஷிங் முடிச்ச பிறகு வீட்டுக்குள்ளே லைட் மாட்டுறது, ஃபேன் மாட்டுறது, ஏசி மாட்டுறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும், சில இடத்துல டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுகளுக்கு மீண்டும் கடைசி ஃபைனல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டச் அப் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4, 5 ரோலரில் வந்து நம்ம டச் அப் பெயிண்டிங் பண்ணும்போது சிலர் என்ன செய்வாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது என்ன ஒரு மிஸ்டேக் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் பெயிண்ட்டு திக்காக விட்டுருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் அடிக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து திக்காக விட்டுருவாங்க. அது காஞ்ச பிறகு தெரியாது. ஆனால் சைட்லேருந்து பார்த்தா அது கொஞ்சம் சொர சொரப்பாக வித்தியாசம் அப்படியே டிஃப்ரெண்ட் தெரியும். லைட் பட்டாலும் க்ளீனாக தெரியும். அது தெரியாத மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா ரோலரில் பெயிண்டிங்கே இல்லாமல் இந்த மாதிரி அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அதேமாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டச்சப் பண்ணும்போதுல நம்ம ஏற்கனவே அடிச்சுக்கிற கலர் பெயிண்ட்டுக்கும் அதே சேம் கலர் பெயிண்ட் வந்து நம்ம மீண்டும் அடிக்கும் போதுல சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில வித்தியாசம் வரும். சில கலர் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா சில வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் வந்து நீங்கள் கட்டமாக அடிக்கும் போதுல கண்டிப்பாக தெரியும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும் போதுல அந்த ஜாயிண்டில் வந்து அவ்வளோவும் தெரியாது. ஏன்னா அந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா பட்டுதும் படாமல் அடிக்கும் போதுல இப்போ அடிச்சுக்கிற பெயிண்ட்டுக்கும் ஏற்கனவே அடிச்சுக்கிற பெயிண்ட்டுக்கும் கலர் வித்தியாசம் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருந்தாலும் கண்டிப்பாக தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் பண்ணும்போதுல 9 இன்ச் ரோலர் வந்து பயன்படுத்தியிருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச்அப் பெயிண்டிங் பண்ணும்போதுல அதேமாதிரி ஒரு 9 இன்ச் ரோலரை பயன்படுத்துறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் 4 இன்ச் ரோலர் பயன்படுத்தும் போதுல 4 இன்ச் ரோலரில் இருக்கிற நூலுக்கும் 9 இன்ச்சில் இருக்கிற நூலுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த சொரசொரப்பு இருக்கும். நம்ம இப்போ ரோலர் பெயிண்டிங் பண்ண பிறகு அந்த சொரசொரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தெரியும். அதெல்லாம் சில பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ராயல் பெயிண்ட்டெல்லாம் க்ளீனாக காட்டி கொடுக்கும். நீங்கள் டச்சப் பெயிண்டிங் பண்ணால் கூட நீங்கள் 9 இன்ச் ரோலர்லேயே பெயிண்டிங் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்போ அடிக்கிறதுக்கும் ஏற்கனவே அடிச்சுக்கிறதுக்கும் ஜாயிண்ட்டு தெரியாத மாதிரி வெரி ரோலர் வச்சு அந்த கார்னர்லாம் ஓட்டி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.